Hi friends, welcome to Civi Family Vlog. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான DMI பாத்தறலாம். செம ஜாலியா என்டர்டெய்னிங்கா இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு போர் அடிக்காது. சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க. காலையிலே பாத்தீங்கன்னா Black coffee தான் இப்ப டெய்லி குடிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டேன். இவருக்கு எடுத்து வச்சு ஆறிடுச்சு. அத சூடு பண்ணனும். ரெண்டு அடுப்பு ஃப்ரீயாவே இல்ல. அதனால நான் இந்த மெத்தட்ல வந்து சூடு பண்ணி கொடுத்தேன். டக்குனு சூடாயிடுச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? என்ன நூடுல்ஸ். என்ன கடைக்காரங்க நூடுல்ஸ் கூட தோத்துரும் போலுது. இது என்ன நூடுல்ஸ்? மைதா மாவா? இது என்னது? கோதுமை மாவா? ராகி. அப்படி சொல்லு. ராகி ஆட்டா ரெண்டுமே சேர்ந்து. ஏன்னா நூடுல்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் அதோ அங்க இருக்கு பாரு அந்த பாக்கெட். இங்க நான் இப்ப இதல போட்டேன். இதுல அதான். அந்த கவர் ராகி பசங்களும் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆசையாக சந்தோஷமாயிடுவாங்க. நம்மளும் வந்து ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஆச்சு இல்லை? ஏன் இப்போ நீ 2 கரண்டி வச்சு போட்டுற? அவங்கள மாதிரி ட்ரை பண்ணுறியா? சேரும்ல அப்பதான். இதில் ஜல்லிக்கட்டையில் சேர மாட்டேங்குது. நான் பண்ணுறேன். ஒன்று வச்சுக்கோ சரியா? இப்படி திருப்பணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? இல்லை கஷ்டப்படுறல நீ. நான் பாரு எப்படி திருப்பணும். ஃபுல்லாக திருப்பி முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பாரு. இங்கே பாரு. கீழே திரும்புது வேறு. அப்படியே சூப்பர். ஓ இப்படி சொல்லணுமா? நூடுல்ஸ் வந்து இது வேறு சரிதா? ஓகே போதும். கீழே தான் இன்னும் இதோ அவ்வளோச்சு. அதான் பண்ணு. இப்போதான் நான் பண்ண ஆரம்பிச்சேனே. அம்மா அப்பா என்ன எப்படா போய் உட்காரவேன் இருக்கு. உட்கார், இங்கே ஸ்டூல் போட்டு உட்காந்து பண்ணு. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு கட்டணும். சூப்பர். இப்போம்மா இதுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. என்னப்படாதான் இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கலர்றதுக்கு முன்னாடி பண்ணது. அதையும் தாண்டி புனிதமானது. என்ன பா அடுத்தே விட்டான் ஐயா. இவ்வளவு நேரம் பண்ணல. இங்க இருந்து பக்கம் போந்தா கோழி மாதிரி இருக்கு. தலையவே காணும். ரிலாக்ஸ் பா. ரோலெக்ஸ் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கடிக்கிறதுல முதல்ல கொஞ்சம் கடிச்சிச்சு. இப்போலாம் கொஞ்சம் கடிக்கிறதே கிடையாது. இதை வந்து நடுவில் வந்து வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் மனசு வரமாட்டேங்குது. அதனால் அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் யாருக்காவது கொடுத்துடலான்னு தான் இருக்கும். தெரிஞ்சவங்களுக்காவது யாருக்காவது கொடுத்துட்டு அப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும். ஆனால் கொடுக்க மனசு வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கொரியர் போட்டுட்டு கடைக்கு போனோம். அங்கே வந்துட்டு எனக்கு ஸ்லிப்பர் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்லிப்பர் வாங்கி. நான் அந்த ஷூ போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி ஒரு ஸ்லிப்பர் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பர் தான் பார்த்துருந்தேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 300 ருபீஸ் சொன்னாங்க. சரி வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்லிப்பர். எனக்கு தங்கவும் தங்காது, டக்குன்னு அருந்துடும். இது வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பேரும் போட்டிக்கு ரெடியா? இது ஒரு போட்டி. இது வந்துட்டு இப்போ இது இன்ஸ்டாகிராமில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு போட்டி. சரியா? இது என்ன போட்டி அப்படின்னா, இந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளே லாஸ்ட்டில் லெமன் இருக்குல்ல, இது வந்து தண்ணி வந்து கீழே வராமல் அந்த லெமன் வெளியே எடுக்கணும். ஆமாம், நீங்கள் எடுக்கும்போது தண்ணி சிந்தக்கூடாது. இரு கை விட்டு தான் எடுக்கணுமா? பின்ன எதை விட்டு எடுப்பேன்? வேற யூஸ் பண்ண அதெல்லாம் கிடையாது, கைதான். ஊத்துதே அவுட்டு. நீங்கள் இரு, கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கு. கிட்னி பயங்கரமா வேலை செய்யுது. என்ன கிட்னி பாதி நின்றுச்சா? அதை ட்ரை பண்ணு, வேற ஏதாவது ட்ரை பண்ணு. ஆனால் எடுக்கலாம். கை தான் யூஸ் பண்ணலாம். கை யூஸ் பண்ண தண்ணி வெளியே வராமல் எடுக்கலாம்.
எடுக்கவே முடியாதுமா. எடுக்கலாம். ஸ்பூன் வச்சு எடுக்கலாம். ஸ்பூன் கிடையாது, கை தான் சொல்லிட்டேன். விரல் விட்டாவே போதாடா தண்ணி. தோல்வி ஒப்புக்கொள்கிறீர்களா? இரு இரு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இருடா. இரு ஆஹா எப்படி இருந்தாலும் அப்படி செஞ்சு பாதி தண்ணி எடுத்து விட்டுட்டு மீதி எடுத்துடுறது. ஆமா. நான் தண்ணி மறுபடியும் ஃபுல்லாக ஊற்றுவேன். இது இல்லை. இருப்பா அடுத்து பண்ணிட்டே இருப்பா. அப்படி பண்ணிட்டே இரு. நான் வருது. இருடா. ஏய், தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் தண்ணி ஊத்துறீங்க? நான் கை அதெல்லாம் கிடையாது. தண்ணி ஊற்றினா நான் ஃபுல்லாக மறுபடியும் ஊற்றுவேன். என்ன கிட்னி பயங்கரமாக வேலை செய்யுதுன்னு சொன்னா என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க? அது எப்படி எடுக்கணும்? தோல்வி ஒப்புக்கொள்றீங்களா சொல்லுங்க. தண்ணி தான் கீழே விடுங்க. கையை உள்ள விட்டு எடுக்கணும். ஆமா கையை தான் விடணும். ஆமா, வாயை விடு. கை தான் விடணும். கச்சிலாம் கிடையாது, கை தான். கை விடணும். அதே போல தண்ணி வெளியே சிந்தக்கூடாது. தண்ணி வெளியே சிந்தக்கூடாதுன்னா அப்புறம் என்ன? கை உள்ள விடும் போது சிந்தக்கூடாது. ஆமா, அதான் கீழே ஊத்திட்டு எடுக்கிறேன். ஏய், ஏதா 2 விரல் மட்டும் விடு. ஆனா யாதவ் கிட்டத்தட்ட யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான். நான் எடுத்துட்டு வந்தான்னு நினைச்சேன். இப்படி போ. அப்படி போனா பாதியில நின்று வரல. தோல்வி ஒப்புக்கிறீங்களா சொல்லுங்க. தோல்வி ஒப்புக்கொள்கிறீர்களா? டக்குன்னு போனா வராதா? டக்குன்னு பண்ணாலும் இது பண்ணாலும் சரி தெரியல. நான் பண்றேன். இருடா, என்ன ஆன்சர் பாப்பா. தொட்டடா. ஏய், 2 எல்லா வரலையும் போகாதடா. அதுலேயே போ 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 உள்ள போலாம். ஏய் இரா அல்ல இல்லடா, இப்படி எடுக்கிற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும். இது இப்படி நீ சீஸ் கேக் சாப்பிட்றதுனால கையில் ஓட்டுறதுனால அது வந்து தனியாக போயிடுது. அதனால வந்து நம்மளுக்கு தெரியல. இரு கட்டு பிடிச்சேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தேன். சொல்லு. வீடியோ எடுத்துருப்பாங்க தெரியுமா? தெரியாது. என்கிட்ட கூட இருந்தா அது எடுக்க தான் பார்ப்பா. ஓகே, தோல்வி தள்ளுடா. இல்லை, இங்கே இவ்வளோ ரெட்டா இருக்கு. இருடா, என்ன எடுக்குது பாப்பா. ஓகேவா? கிட்ட வந்துருங்க. சரியா? தண்ணி வந்து சிந்துதான் பார்த்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக சிந்தாது. சரியா? ஒரு டெக்னாலஜி பண்ண போகிறோம். டெக்னாலஜி தான். இதை வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நான் தான் ஆன்சர் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன்ல. சொன்னால சுத்தனா வருண்டான்னு. நான் தான் சொன்னல சுத்தனா வருண்டான்னு. நீங்க அதுதான் சொன்னல. நீங்க வந்துட்டீங்க ஒரு முடிவுக்கு சொல்லிட்டு. கரெக்டா சொன்ன சுத்தம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இல்ல விரல்ல சுத்தலாம்டா அப்படின்னா அது நீ பண்ணி அதான் சொன்ன ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டீங்கன்னு சொல்லி நீ அவன் சொன்னவனே நான் சரி நம்மள எதுவும் எடுபடல. நீ சொன்னதுக்கு அப்புறம் அவ கைய உள்ள விட்டா. அதெல்லாம் வரும்டா. எடுடா, ட்ரை பண்றா. யோசிடா, வேற என்ன பண்ணா யோசிடா. வேற எப்படி வெளியே வரும்னு யோசிடா. தெரியலையா? சரி இருக்கு, என்ன செய்வ? டிஷ்யூ பறிச்சு கை மட்டும் வச்சுதான் எடுக்கணும். கையை வச்சுதான் எடுக்கணும். கையை உள்ள விட்டு எடுக்கணும். தண்ணி வெளியே சிந்தக்கூடாது. தண்ணி வெளியே வருது. இல்ல இல்ல, அவன் தான். ஓகேவா? தெரியலையா? தெரியலையா? சரி நீ பண்றா. தண்ணி சிந்ததுடா. நீ ரீல்ஸ் தானே பார்த்த? யாதவ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அந்த போட்டியை வச்சேன்னா அவனுங்களும் ஒருத்த அவன் வந்து ரீல்ஸ் இதை பார்த்துருக்கான். அதனால் இன்னொருத்தனுக்கு மட்டும் தெரியல. இப்போ குருக்கு வந்துட்டு இதே போல் வச்சோம். பட் சொல்லி கொடுக்கல, அவனுக்கு எதுவுமே சொல்லலை. அவனே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அவனே வந்து கரெக்டாக அது பண்ணிட்டான். அது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு குழந்தைக்கு மூளை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. தண்ணியை சிந்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்னென்னவோ ட்ரை பண்ணான். இது ஃபுல்லாக லென்த்தாக எடுத்தால் ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய வகையில் ட்ரை பண்ணேன், எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனே ஐடியா பண்ணி சூப்பராக இதை எடுத்துட்டான்.
இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நிறைய பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள். என்னை எப்படி எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள், பூதம் மாதிரி எடுத்து வச்சுருக்கான். நானும் அவன் எப்படி தான் எடுக்கிறான்றதுக்காக பார்த்துட்ருக்கேன், எப்படியாவது எடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கண்டிப்பாக அவ்வளோ, அதாவது யாருமே சொல்லிக் கொடுக்காம டேலண்ட்டாக டக்குன்னு யோசிச்சு எடுத்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லடா, நீ உங்கள் மூளையை யூஸ் பண்ணி பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க எல்லாருமே ஒன்றா சேருவீங்களே, அதாவது எப்போயா போய் பார்க்குறது அந்த மாதிரி செய்வீங்களே, அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே வந்து எல்லோரும் ட்ரை ஆனால் ரீல்ஸ் பார்க்காம இருக்கணும், அதுதான் ஒன்று. ரீல்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா இது போர் அடிச்சிடும். ரீல்ஸ் பார்க்கல அப்படின்னா வந்து ஜாலியாக எல்லாருமே ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து இது பண்ணுவாங்கள்ல, தூக்கி தூக்கி போட்டு நிறுத்தி வைப்பாங்களா, அந்த கேமுமே விளையாடலாம். இதெல்லாம் நாங்கள் ஒன்றா சேரும்போது பண்ணுற விஷயம், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாலியாக இருக்கும். சரி இவன் எப்படியா ட்ரை பண்ணி எடுத்துருவா அப்படின்றதுக்காக எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு எப்படி இந்த மூடி யூஸ் பண்ணான்னு தெரில, டக்குன்னு அவனே பண்ணிட்டான் பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இப்படி பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பண்ணிட்டான். எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு, பரவாயில்ல இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டா அப்படின்ட்டு. சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.